ஹே கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தினேஷ் வியூ. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா தி பிராண்ட் நியூ XSR 155 தான் என்னோட இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட பேக்ரவுண்ட் ரிவ்யூ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற டைமில் அந்த ஹைப் ஆப்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஹைப்பை தட்டி விடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பைக் பையிங்கில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். விச் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு ₹1000 ஒர்த் தான் நான் கன்சல்டிங் கால் கம்ப்ளீட்டாக நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸை டேரெக்டாக என்னோட பேசி தீர்த்துக்கங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போது இந்த வண்டியை இந்த வீடியோவில் ஓட்டி பார்த்துடலாம். சிட்டி, ஹைவே, பிரேக்கிங் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் த லுக் அண்ட் இதுதான் வந்து XSRோட கீ. அண்ட் தேங்க்ஸ் டு அலெக்ஸ் ப்ரோ ஃபார் கிவிங் திஸ். அண்ட் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூமே வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேட்டுக்கங்க. கண்டிப்பாக உங்களோட அத்தனை கொஸ்டின் ஆன்சர் செய்யப்படும். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாங்களா? தலைவனை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி எப்படி இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்கான். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது கேளுங்க. ஆர்பிஎம்எஸ் லுக்ஸ் குட். சீரியஸாக லுக் வேற உள்ள லுக்காக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம். வெயில் தாறுமாறாக இருக்குது மதுரையில் இன்றைக்கி. வண்டியோட ரைட் டைனமிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நினச்சதை விட வந்து ரைட் டைனாமிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்ரேட்டாக நான் உட்காந்துருக்கேன். அதே மாதிரி வந்து ஹேண்டில் பார் கொஞ்சம் வைடாக இருக்குது. வண்டி செம்ம ஸ்மூத்தாக ஓடிட்டுருக்குது. ஸோ வண்டியை நம்ம வந்து இப்போ சிட்டியில் ஓட்டி பார்ப்போம் அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அண்ட் தென் ஆஃப்டர் வில் ஜஸ்ட் கெட் இன் டு த ஹைவே. ஸோ வண்டி வந்து இன்னும் பிரேக்கிங் பீட்டில் தான் இருக்குது. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியலை. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூமே வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டில் த 70 வாஸ் சூப்பர் குட். சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. எனக்கு பிரச்சனை இல்லை. வைப்ரேஷன் இதுவரை எனக்கு ஃபீல் ஆகலை. 70 அந்த மாதிரி நான் க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிரர்ஸ் ஆர் வைட் எனஃப். கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ரொம்ப வந்து கிராம்டாக இல்லை. எனக்கு வந்து வண்டி குட்டியாக ஃபீல் ஆகுது. ஆனால் சீட் ஹைட் கிட்டத்தட்ட வந்து 8 mm. பட் என்னன்னு தெரில, இது ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால என்னன்னு தெரில, இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அண்ட் நியோ ரெட்ரோ ஃபீல் கண்டிப்பாக தருது அப்படின்னே சொல்லலாம். இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டையுமே பார்க்குறப்போ எனக்கு ஏதோ புல்லட் ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் பழைய கிளாசிக் ஓட்டுறப்போ அந்த கீ ஹோல்டரும் இதுவும் ஒரு இடத்துல அப்படியே வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். 4th கீழே ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டுருக்கேன். ஸ்லிப்பர் கிளச் இதில் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கம்ஸ் வித் ஸ்லிப்பர் கிளச்சோட வந்து இது ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டலாக வந்து இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 bhp அப்படின்றத வந்து இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த வண்டி எனக்கு 18 bhp ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் மாதிரியே ஃபீல் ஆகலை. நான் ஏதோ ஒரு சின்ன வண்டி எடுத்து ஓட்டுறேன் அப்படின்ற ஃபீல் தான் தருது. ரொம்ப நிம்பிள் ரொம்ப காமாக இருக்கா வண்டி. அக்ரெஷன் இல்லை வண்டியில். நம்ம டியூக் இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் டார்க்கான ஒரு மிஷின் கிட்ட எதிர்பார்க்குற அந்த இந்த பஞ்சான ஃபீல் இல்லை. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பல்சர் 150 வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஒரு சின்ன வண்டி, இல்லை நீங்கள் வண்டியே இல்லை புதுசாக ஒரு வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களால் இந்த வண்டியை வந்து எடுத்து மேனேஜ் பண்ணிட முடியும். தலைவன் மைலேஜ் நல்லா தருவான். பர்ஃபார்மன்ஸும் வந்து இப்போது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ ஹைவே போகிறேன் அப்படின்னா VVA கிக்கினாயும் தலைவன் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு அந்த ஹார்ன் பழகணும் போல். திஸ் வாஸ் குட். வா. ஸோ ஹையர் RPM போக தான் வந்து தலைவனோட இதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரண்டினஸ் ஃபீல் ஆகுது எக்ஸாஸ்ட் நோட்டில். இதுவரை இப்போ எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து ஸ்மூத்தாக இருந்த எக்ஸாஸ்ட் நோட்டு ஆஃப்டர் ஒரு 6000 7000 RPMக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபுல் வால்வ் ஓப்பன் ஆனால் அப்படி இருக்கும். இந்த வேரியபிள் வால்வ் ஆக்சலரேஷன் இந்த இன்ஜினில் இருக்கிற அதே தான். அது ஓப்பன் ஆகிறப்போ அந்த எக்ஸாஸ்டோட ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி கேட்குதுன்னு தெரில. கேட்குதா?
ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வைசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இப்போ கேட்க வாய்ப்பு இருக்கேன். ஆனால் லோவர் எண்டில் வந்து தலைவன் ரொம்ப காம். ஒரு சின்ன வண்டியே தான். செகண்ட் கியரில் நம்மளால் பண்ணிட முடியும். நம்ம எதுக்கு எப்பா. ஓகே, சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது. கிக்கின் ஃபீல் ஆகுது. இது வந்து ஒரு ரெட்ரோ க்ரூசர் அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டில் எனக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. நம்ம எம்டியில் பார்க்குற அளவுக்கு எனக்கு எந்த ஸ்டிஃபோ அந்த ஸ்டிஃப் எனக்கு அப்படி இருக்குது. இப்போ குண்டு குழியில் இப்போ விட்றேன் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து ஃபீட்பேக் எல்லாமே வந்து தெரியுது. அந்த அப்சார்ப்ஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஹெவியான பீக்கான டிராஃபிக்கில் தான் நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஓட்டுறப்போ வாஸ் குட். வைப்ரேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வரைக்கும் நான் வைப்ரேஷன் ஃபீல் பண்ணல. ஒரு 70 வரை க்ரூஸ் பண்ணியிருக்கேன். வைப்ரேஷன் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். டேர்னிங் ரேடியஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எம்டி அளவுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வி ஹாவ் அ பிளண்டி ஆஃப் ஸ்பேஸ் இயர். ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்கும். பட் கொடுமை என்னென்னா அந்த ஃபியூல் ரேடியேட்டர் கேப்பும் இதோட ஃபோக்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ஏதோ இடிச்சிருமோ அப்படின்ற பயம் வந்து எனக்கு இருக்குது. வாய்ஸ் எனக்கு லிட்டில் எக்ஸ்போஸ்டு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாய்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாகவே ஃபீல் ஆகுது. ஸோ ஃபார் வண்டியை ஓட்டுற வரைக்குமே வந்து எனக்கு குறைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ரைட்டில் சஸ்பென்ஷனை தாண்டி ஃபீல் எதுவுமே ஆகலை. நம்ம வந்து பிரேக் டெஸ்ட் இப்போ ஹைவேக்கு போயிட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த சொல்லி வாய முடியல. பம்ப்ஸ்லாம் எவ்வளோ ஃபீல் ஆகுது பாருங்கள். அப்படியே தூக்கி போடுது. மேபி நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க கேமராவில். ஏன்னா எல்லா ஸ்டெபிலைசேஷனும் ஆஃப் பண்ணிட்டேன். எஸ், சின்ன குண்டுங்குழி வரைக்கும் என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. சிட்டிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. பட் என்னென்னா ஹைவேயில் போகிறப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம் யமஹா. வண்டி வாஸ் நிம்பிள். அதான் சொல்கிறேன்ல, சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக வந்து கார்னரிங் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோடு இருக்குது. இந்த கியர் பாக்ஸ் ரொம்ப ஸ்மூத். கிளச்சாக ரொம்ப லைட் வெயிட். அதே மாதிரி வந்து கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட், விச் இஸ் குட் ஒன். எனக்கு என்னமோ இந்த வண்டி இன்னும் 5 ஸ்பீட் அப்படின்ற ஞாபகம் தான் சுற்றிட்டு இருக்கேன். நான் 60 டிகிரி ஷிஃப்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த பார்த்தீங்களா எல்லாமே வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. அது எல்லா பைக்குக்கும் ஃபீல் ஆகும். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பிரேக் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போது 60க்கு வந்துவிட்டேன். ரியர் பிரேக்ஸ் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. ஓகே, ஏபிஎஸ் இன்டர்வென்ஷன் இருக்குது, ஹெவியாக இருக்குது. ஸோ ரியர் பிரேக்கோட ட்ராவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக கிளச் பண்ணிட்டேன். 60 வந்தோன்னு நான் பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ட்ராவல் வாஸ்ன்ட் ப்ளீஸிங். ஸோ டைம் வாஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. இப்போ ரியர் பிரேக்கோட ஸ்பீடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு 60க்கு வந்துடலாம். 3, 2, 1 கோ. ஓகே, ஸோ ஃபுல்லாக நான் வந்து அழுத்திட்டேன். ஸோ பைட்டு வந்து ஓகே, ப்ரோக்ரஷனும் ஓகே தான். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இது போதுமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு என்னமோ வந்து என்எஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. என்எஸ் ஓட்டுறப்போ எனக்கு வந்து கொஞ்சம் பைட்டஸ் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சு. ஸோ இந்த பிரேக் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 286 ஐ கெஸ் ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து ஒரு 220, 2% கேலிபர்ஸ் ஃப்ரண்ட்டில், பேக்கில் வந்து single% கேலிபர்ஸ். கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அப்படியே சுற்றிட்டு ஸ்பீட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வண்டியோட 0 to 60 and 0 to 100 நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 கோ. சிக்ஸ்டி அடிச்சாச்சு. ஃபோர்த்து கியர்லேயே வந்து 100 அடிச்சாச்சுங்க. செம்ம, வேறு லெவல். ஃபோர்த்து கியர்லேயே வந்து நம்ம 100 அடிச்சாச்சு. ஸோ 0 to 60 and 0 to 100 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக போச்சு அப்படின்றத. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்பீடை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஸ்பீட் டெஸ்ட் நான் இப்போதைக்கு நான் பண்ணல, ஃபுல் ஸ்பீட் டெஸ்ட். காரணம் வந்து ஓனர் இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்கல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு
டேக் எனி சான்சஸ். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா ஓனர்ஷிப் ரிவ்யூமே வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் என்னால் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அவர்கிட்ட கேட்க முடியும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ டோன்ட் ஃபர்கெட் கமெண்ட் டவுன். ஸோ கமெண்ட்டை சும்மா தட்டி செதற விடுங்க. 90லாம் பண்ணிகிட்ருக்கேன். 90 வாஸ் சூப்பர் குட். எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. 90 எனக்கு எஃபோர்ட்ஸ் தெரியல. இப்போ 80, 90, 100 எனக்கு வந்து டிஃப்ரென்ஸும் தெரில, எஃபோர்ட்டும் எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணுற அந்த ஃபீல் எனக்கு வந்து சுத்தமாக இது தரவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ என்னோடய தாட் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ஹைவேக்கு சூப்பராக இருந்திருக்கும். இந்த வண்டியோட வாக்கரவுண்ட் ரிவ்யூ ஆக்சுவலாக நான் வந்து இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் பற்றியுமே. ரைட். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பைக் பையிங் சர்ச் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பேசுறதுக்கான ஒரு டாப் மீட் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட ஒரு காலை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். விச் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஒரு 1000 rupees ஒர்த்தில் ஒரு கன்சல்ட்டிங்கை நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் ஸோ டீசெண்டாக ரொம்ப சூப்பராக வந்து இந்த வண்டி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் வந்து ஒரு ரெட்ரோ க்ரூசிங் டைப்பில் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வித் குட் மைலேஜ். ஆனால் மெயினான வந்து பிரச்சனையே இப்போ எம்டிலேயும் R15 என்னன்னா நல்ல இன்ஜின் இருந்தும் இதே இன்ஜின் அங்கே இருந்தும் வந்து டூரிங்க்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியலை. ஸோ இப்போ இங்கே அந்த பிரச்சனை இல்லை. ஸோ டூரிங்க்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியும். பட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சஸ்பென்ஷன் வாஸ் குவைட் ஸ்டிஃப். பட் இந்த ரைடிங் போஸ்டர் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு இது தராதுன்னு நினைக்கிறேன். பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் அபவ் அவரேஜ் நினைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த எம்டியோட சீட் சைஸுமே கம்ப்ளீட் சீட் ஹைட் அண்ட் லென்த்தும் இதோட சீட் அண்ட் லென்த்துமே வந்து சிமிலர் தான். ஜஸ்ட் வந்து இதோட ஷேப் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுது. மற்றபடி மிச்சம் எல்லாமே வந்து டிட்டோ சேம் தான், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட்டே இல்லை. ஸோ சீட் கம்ஃபர்ட்டுமே வந்து ஓகே தான். பட் அந்த வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகலை, அது ஒரு நல்ல விஷயம். 90ல் க்ரூஸ் பண்ணுறப்போ கூட எனக்கு வந்து சீட்ஸில் வைப்ரேஷன் இல்லை. மிரர்ஸில் ஸ்லைட்டாக ஹேண்டில் பாரில் ஒரு பஸ், அப்புறம் டேங்கில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு பஸ், அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஐ கெஸ் வி அபவுட் டு க்ளோஸ். வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சரை கொண்டு வரேன். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ உங்களை நான் வேறு வீடியோவில் வேறு ரைட் ரிவ்யூவில் வேறு பைக்கோட வந்து பார்க்குறேன். Until then, tala bye bye from Dinesh. Ride safe, stay safe. Bye.